ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேற்காசிய போர் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6% குறையும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மூடிஸ் அப்படிங்கிற ஆய்வு நிறுவனம் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.8% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மேற்காசிய போர் இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்மஸ் ஸ்ட்ரைட்ல வந்து பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கிறதுனால இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 6% இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ மோஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜி அப்படிங்கிற அந்த கேஸை வந்து அதிகப்படியாக கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்தியாவினுடைய ஊர தேவையை வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் அதிக அளவில் என்ன பண்றோம்னா இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கச்சா எண்ணெயினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 50% உயர்ந்துள்ளது. ஸோ இந்த கச்சா எண்ணெய் வாங்கி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஃபைனரி பண்ணும்போது நிறைய அந்த பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பிளாஸ்டிக் உற்பத்தி, பேக்கேஜிங், ஜவுளி, மருந்து உற்பத்தி, ரசாயன உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி, இதெல்லாம் அந்த கச்சா எண்ணெய் பேஸ் பண்ணி தான் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வரி விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வரி விலக்கு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு வந்து ரூபாய் 1800 கோடி வரைக்கும் இழப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அறிக்கையில்.